வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு மனிதனுடைய எண்ணங்கள் எந்த அடிப்படையில் எழுகின்றன என்று ஆராய்ச்சி செய்த வேதாத்ரி மகரிஷி, ஒவ்வொருவருக்கும் எண்ணம் வருவதற்கு 4 விதமான காரணங்கள் இருக்கிறது. காலம், தூரம், பருமன், வேகம். இது என்ன என்று பார்த்தால், ஒரு உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம். ஒரு உறவினர் திருமண பத்திரிகை கொடுக்குறாங்க. அதில் முதல்ல நாம் பார்க்குறது முகூர்த்த நேரம் 6, 7:30, 7:09 பார்த்துக்குவோம். அது இல்லாமல் அதை எண்ணி பார்ப்போம். அதாவது ஆரம்பத்திலே போயிடலாமா இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து போகலாமா அப்படின்றது எண்ணுவது. காலத்தை எண்ணி நாமே கணக்கிடுவோம். தூரத்தை எண்ணுவோம். என்ன அப்படின்னா, நம்முடைய வீட்டிற்கும் அந்த திருமண மண்டபத்திற்கும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு எண்ணி பார்ப்போம். காலம், தூரம். பருமன் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, நிகழ்ச்சி நடைபெறுகிற இடம், வால்யூம் அப்படின்னு சொல்கிறது. நிற்பதற்கு 1 அடி தேவை மண், உட்காருவதற்கு 1 அடி மண் தேவை, படுப்பதற்கு 6 அடி மண் தேவை. இதான் வால்யூம் சொல்கிறது. நிகழ்ச்சி நடைபெறுகிற இடம் அப்படின்னா மண்டபத்துக்கு பேர் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதன் பிறகு அங்கே போகிறதுக்கு நமக்கு எவ்வளவு வேகம், சைக்கிளில் போனால் எவ்வளோ, 2 வீலரில் போனால் எவ்வளோ வேகம், அதன் பிறகு காரில் போனால் எவ்வளோ நேரம் ஆகும்னு எனக்கு எண்ணி பார்ப்போம். இந்த 4 அடிப்படையில் தான் எண்ணம் எழுகிறது மனிதனுக்கு. இந்த ஆராய்ச்சியின் மூலம் வேதாத்ரி மகரிஷி கொடுக்கிற பாடம் இது. ஆனால் சமுதாயத்தில் இருக்கிறவர் மனிதர்களுக்கு பெரும்பாலான எண்ணங்கள் கேடுகெட்ட எண்ணங்கள். ஒருவன் கெடுத்து விட வேண்டும் என்று நினைக்கிறானே தவிர, ஒருவனுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணுவதில்லை. இந்த கேடுகெட்ட எண்ணங்கள் எல்லாம் அந்த பிரபஞ்ச களம் என்று சொல்லப்படுகின்ற யூனிவர்சல் மேக்னட்டிசம் என்ற இடத்துல சமுதாய பதிவாகி இவை கோடிக்கணக்கான எண்ணங்கள் அங்கே பதிவாவதனால் அந்த எண்ணத்தின் சீற்றம்தான் இயற்கை சீற்றங்களாக நிலநடுக்கம், பூகம்பம், வெள்ளம் இதெல்லாம் இயற்கையாக நடப்பதற்கு காரணம் மனிதர்களுடைய கேடுகெட்ட எண்ணங்கள் என்று அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி பதிவு செய்கிறார். இதைத்தான் கண்ணதாசன், ஒரு எண்ணம் நமக்குள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த எண்ணம் ஈடேறுகிற வரை வேறு எண்ணத்துக்கு அனுமதிக்கக்கூடாது என்ற அடிப்படையில் ஒரு கவி எழுதியிருப்பார். 1000 வாசல் இதயம், அதில் 1000 எண்ணங்கள் உதயம், யாரோ வருவார், யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது, பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும், மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும், நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை, முடிந்த கதை தொடர்வதில்லை, இறைவன் ஏட்டினிலே தொடர்ந்த கதை முடிவதில்லை, மனிதன் வீட்டினிலே, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. வாழ்க வளமுடன். இன்று பிறந்தநாள், திருமண நாள் காணும் அன்பர்கள், நண்பர்கள், மனவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வரணமென்று விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன்.
உடல் நலம் குன்றியிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம், உயிர் வளம், மன வளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறைவுணர்வு பெற குருவருளும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாழ்த்தி மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன்.